அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ போன 2 வீடியோஸ்ல வந்து லேப் பார்த்தோம். இந்த வீடியோலயும் லேப் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன பார்த்தோம்னா, ஒரு கஸ்டமர் கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பிரெடிக்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம். அது வந்து ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸுக்கு அடுத்து ஒரு தியரி வீடியோ போட்டோம் இல்லையா? ஸோ எப்படி எப்படிலாம் வந்து டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணலாம், எப்படியா வந்து டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து டோட்டலி டெடிகேட்டட் ஃபார் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஓகே, ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு 2 லைப்ரரி வந்து சுட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற டேட்டா செட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லிங்க்லேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது என்ன டேட்டா செட் அப்படின்னா, டைட்டானிக் சர்வைவல் டேட்டா செட். சரிங்களா? ஸோ கேகலில் பார்த்தீங்கன்னா, கேகல்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா ரிலேட்டட் காம்படிஷன்ஸ்லாம் போகும். ஸோ அதில் வந்து ஒரு ட்ரைனிங் டேட்டா செட் கொடுத்துட்டு டெஸ்டிங் டேட்டா செட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மாடல் டெவலப் பண்ணி நம்ம ஆன்சர் சப்மிட் பண்ணோம். யார் வந்து அக்யூரேட்டாக சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து ரேங்கிங் வரும். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு டேட்டா செட். ஸோ இது என்னென்னா, டைட்டானிக் அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ட்ராவல் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ், அதில் சர்வே ஆனவங்க எத்தனை பேர், அவங்க வந்து எப்படி எப்படிலாம் வந்து இருந்தாங்க, அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதை பற்றின ஒரு டேட்டா செட் தான். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து பண்ண போகிற கிளாசிஃபிகேஷன் வெதர் அவங்க சர்வே ஆனாங்களா இல்லையா. சரிங்களா? ஸோ இதுதான் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா செட்டுக்குள்ளே இருக்க என்ன இருக்குது, எப்படிலாம் டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்லேருந்து போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, மொத்தமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் 2 ஃபைல்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஒன்று வந்து டைட்டானிக் ப்ளஸ் டேட்டா செட் ப்ளஸ் ஐபைத்தன் நோட் புக், இந்த லிங்க்கும், ஸோ இந்த நோட் புக்கும் டைட்டானிக் டைட்டானிக்_டேட்டா .csv. ஸோ இதுதான் நம்ம ரெண்டுமே எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி அதை சுட்டு இந்த ஃபோல்டரில் வச்சிட்டேன். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து கூகுள் கொலாபில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, டேட்டாவையும் உங்களுக்கு வந்து சைடில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கொலாபில் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க, சர்வரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கோட் எடுத்து ஜஸ்ட் நம்ம ரன் பண்ண தான் போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் பேஜ், இந்த பர்டிகுலர் லேப் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே. ஸோ டேட்டா டைட்டானிக் டேட்டா. சரிங்களா? ஸோ இது எங்கிருந்து சுட்டதுன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், மெஷின் லேர்னிங் ஃபார் டிசாஸ்டர், ஃப்ரம் டிசாஸ்டர். சரிங்களா? ஸோ இதுதான். இதில் இந்த டேட்டாங்கிற டேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ட்ரைனிங் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இதை நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேகலில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, கேகலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ டேட்டா செட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த நோட் புக்கில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கான பேக்கேஜஸ் வந்து நம்பை, ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, பாண்டாஸ், உங்களோட சிஎஸ்வி ஃபைல் எடுத்து உங்களோட டேட்டா வந்து கிளீனிங், ப்ரீ ப்ராசஸிங், இந்த மாதிரி டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லாம் இது யூஸ் பண்ணி போகிறோம். மேட்ப்ளாட்லிப் ஆல்ரெடி தெரிஞ்சது உங்களுக்கு, பிளாட்டிங் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து வெறும் எக்ஸ்ப்ளோரேஷன் மட்டும் பண்ண போகிறதில்ல, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிவிட்டு இந்த எல்லா மாடலையும் நம்ம ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா sklearn அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற லீனியர் மாடல். ஸோ இது எல்லாமே வந்து கிளாசிஃபிகேஷன் மாடல்ஸ் தான். இதில் நம்ம வந்து ஒன்றே தான் பார்த்தோம், இந்த டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையர் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ மீதி எல்லாமே வந்து சும்மா நம்ம ரன் பண்ண போகிறோம். ஒன்றுக்கும் அக்யூரசி வரும், ஜஸ்ட் பார்த்துக்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பண்ணிவிட்டு டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க கொடுத்ததுல வந்து அவங்க வந்து வேற ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அந்த லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை மாற்றி போடணும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா C:, இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அந்த பர்டிகுலர் லோக்கலில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர், ஏதாவது உங்களோட சிஸ்டமில் இருக்க ஃபோல்டரை கொடுத்து நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். பட் அதே ஃபைல் வந்து அதே ஃபோல்டரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் train.csv கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொலாபில் கொடுக்கும்போது இங்கே அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் டைட்டானிக் டேட்டா _csv அதை கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டாப் 10 வேல்யூஸ் மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, ஒன்று இண்டெக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் ஐடி இருக்குது. பேசஞ்சர் ஐடிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரோல் நம்பர் மாதிரி தான். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு சீரியல் நம்பர் தான்.
சர்வைவ்டு இதுதான் நம்மளோட கிளாஸ். ஓகே, 0ன்னு இருந்தால் அவங்க வந்து சர்வைவ் ஆகலை, அந்த டைட்டானிக் டிசாஸ்டரில் வந்து அவங்க சர்வைவ் ஆகலை. 1ன்னு இருந்தால் அவங்க சர்வைவ் ஆகியிருக்காங்க. ஓகே, ஸோ பி கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. பி கிளாஸுங்கிறது உங்களோட அந்த அந்த பர்டிகுலர் ட்ராவலரோட கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணாரா, செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணாரா, அல்லது தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணாரா. அப்புறம் நேம், சரிங்களா. ஸோ நேம் அவங்களோட பேர் என்ன. அப்புறம் வந்து ஜெண்டர், சரிங்களா. ஸோ ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா, 2 ஜெண்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜ், ஓகே, ஸோ அவங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் சிப்பு எஸ்பி அப்படின்னா சிப்ளிங்ஸ் ஆர் ஸ்பவுஸ், அவங்களோட கூட பிறந்தவங்க அந்த இதில் எத்தனை பேர், அல்லது அவங்களோட ஒய்ஃபு, சரிங்களா. எதர் சிப்ளிங் அல்லது ஒய்ஃபு, ஃபேமிலியோட சைஸ், சரிங்களா அது. ஸோ பார்ச் அப்படிங்கிறது அவங்க வந்து பார்ச்சுங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இதில் கொடுத்துருப்பாங்க. பார்ச்சுங்கிறது அவங்களோட பேரண்ட்ஸு, சரிங்களா. பேரண்ட்ஸு அல்லது பிள்ளைங்க. பேரண்ட்ஸ் எத்தனை பேர் அல்லது பிள்ளைங்க. அவங்க எதுவுமே இல்லை அப்படின்னா மேபி அவங்க 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க அல்லது அவங்களோட 2 பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ அதே டைட்டானிக்ல போர்டானவங்க. இப்போ இவங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் இல்லையா நம்ம கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த டைட்டானிக் கப்பல்லே வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வந்தவங்களுக்கெல்லாம் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கும், சரிங்களா. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட நம்பர், அப்புறம் வந்து ஃபேரு எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்புறம் கேபின், டைட்டானிக்கில் எந்த கேபினில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்புறம் எம்பாக்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, எந்த இடத்துல போர்டிங் பண்ணாங்க, எந்த இடத்துல ஏறினாங்கன்னு சொல்லி. ஸோ அது பார்த்தீங்கன்னா SC Qன்னு சொல்லி ஒரு 3 வேல்யூ இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைட்டானிக் டேட்டா செட்லேயே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து போர்ட் ஆகுறாங்க, சரிங்களா. ஸோ இங்கே பார்ச்சுங்கிறது நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் அப்ரோட் த டைட்டானிக். அதே டைட்டானிக்ல இருக்கிற நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸ் அல்லது ஸ்பவுசஸ், சரிங்களா. ஸ்பவுசஸ்னா துணை. ஓகே, டிக்கெட் நம்பரு, ஃபேரு, போர்ட் ஆஃப் எம்பாஷன், எந்த போர்ட்லேருந்து அவங்க ஏறினாங்கன்னு சொல்லிட்டு. சீனா சேபோகு, கியூனா குயின்ஸ்டவுனு, எஸ்னா சவுத் ஆம்டன். இது 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ள ஒரு போர்ட்டோட பேர், சரிங்களா. ஸோ இதுதான் உங்களோட டேட்டா. அப்புறம் சர்வே ஆனால் 1, சர்வே ஆகலைன்னா 0, டிக்கெட் கிளாஸு, ஜெண்டரு, ஏஜ் இன் இயர்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா ஆல்ரெடி இருக்குது, சரிங்களா. ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னங்கிறத நீங்களே இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். நேமுக்கும் அவங்க சர்வே ஆனவங்கிறதுக்கும் ஏதாவது கொரலேஷன் இருக்குமா, நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தவங்க பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? பேரை வச்சு நம்ம யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பேர் வந்து ஒரு ஃபீச்சரே கிடையாது, சரிங்களா. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம், சரிங்களா, டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபீச்சர் நமக்கு தேவையில்லை. ஸோ கிளாஸ் மேபி உங்களுக்கு கோரிலேட் ஆகிருக்கலாம். ஜெண்டர் மேபி உங்களுக்கு கோரிலேட் ஆகிருக்கலாம். அப்புறம் ஏஜுக்கும் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்புறம் டிக்கெட் நம்பரை வச்சு நம்ம வந்து ஒருத்தவங்க சர்வே ஆனாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. மோரோவர் இது வந்து எல்லாமே யூனிக்கான வேல்யூஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு எந்த யூஸ்மே கிடையாது. அப்புறம் டிக்கெட் ஃபேரு, மேபி அதிக காசு கொடுத்து போனவங்க, நிறைய காசு செலவு பண்ணவங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்தவங்க, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வந்து அதிகமாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து தேர்ட் கிளாஸில் வந்தவங்க, உங்களுக்கு வந்து ஃபேர் வந்து கம்மியாக இருக்குது, 10 டைம்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ மேபி இதில் வந்து ஒரு கோரிலேஷன் இருக்கலாம். நிறைய செலவு பண்ணுறவங்க மேபி வந்து பணக்காரங்களாக இருந்திருக்கலாம், அவங்கள வந்து சர்வே பண்ணியிருக்கலாம், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க சர்வே ஆகிருக்கலாம். ஸோ அது ஒரு அசம்ஷன் இருக்குது. ஓகே, அப்புறம் கேபினை பொறுத்து நம்ம வந்து சர்வே ஆனாங்களா இல்லையாங்கிறத சொல்ல முடியுமா? சிலதுக்கு வந்து கேபின் வந்து மிஸ் ஆகிருக்கு டேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ட்டில் ஏறினவங்கலாம் வந்து சர்வே ஆனாங்களா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அசம்ஷன் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய அசம்ஷன் இருக்குது. பட் உண்மையிலே டேட்டாக்குள்ள இருக்க என்ன இருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா ரீட் பண்ண முடியுமானா முடியாது, சரிங்களா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மொத்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 840 என்ட்ரிஸோ நம்ம இருக்குது. ஓகே, ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, df.describe கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா செட்டோட டிஸ்கிரிப்ஷன் வரும், சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிஸ்கிரிப்ஷன் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது நாமினல் டேட்டா, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து உங்களுக்கு சம்மரி வந்து வராது, சரிங்களா. பேசஞ்சர் ஐடிக்கு கவுண்ட்டு, எல்லாத்துக்கும் கவுண்ட் இருக்குது. ஸோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா 891 டேட்டா சாம்பிள் இருக்குது, எல்லாத்துக்கும் மீன் இருக்குது. பேசஞ்சர் ஐடிக்கு நம்ம மீன் எடுத்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த காலம் வந்து ரொம்ப மைண்ட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் சர்வேவ்டு, இது வந்து கிளாஸ் லேபிள், அதையும் நம்ம மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. அப்புறம் வந்து
கிளாஸோட மீனும் நமக்கு தேவையில்லை சரிங்களா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ இதில் வந்து நம்ம மோடு தான் எடுத்து பார்க்கணும் சரிங்களா. அதிகமான பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணது எது அப்படின்னு சொல்லி சரிங்களா. அப்புறம் ஏஜுக்கு வந்து மீன் எடுத்து பார்க்கலாம். ஆவரேஜ் ஏஜ் வந்து 30 இருந்திருக்கு. கவுண்ட் வந்து 714 அப்படின்னா வந்து சில சாம்பிள்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் சிபிலிங்ஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 0.5 இருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்புறம் பேரண்ட்ஸ் அல்லது ஸ்பௌசஸ் சில்ட்ரன் அதுவும் பார்த்தீங்கன்னா 0.38 இருக்கு. ஃபேர் வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. ஸோ இது வந்து உங்களோட மொத்த டேட்டா செட்டில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூஸோட ஒரு ஜஸ்ட் சம்மரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வே ஆனவங்களுக்கும் டெத் ஆனவங்களுக்கும் உள்ள ரேஷியோ என்ன, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் காலம் நம்ம சூஸ் பண்ணிட்டு வேல்யூ கவுண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கவுண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வர்றது பார்த்தீங்களா அந்த டேட்டா ஃப்ரம் அப்படியே டாட் பிளாட் கொடுத்தீங்கன்னா அது பிளாட் ஆயிடும். நீங்கள் வந்து தனியாக மேட் பிளாட் லிப்ல வந்து நீங்கள் போட தேவையில்லை. இப்போ டேட்டா ஃப்ரேமோட பியூட்டி என்னன்னா டேட்டா ஃப்ரேமை நீங்கள் அப்படியே பிளாட் பண்ணிக்கலாம். டேட்டா ஃப்ரேம் ஆஃப் பர்டிகுலர் காலம் டாட் பிளாட் கொடுக்கலாம், அல்லது 2 காலம் சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ கைண்ட் வந்து பார் பிளாட்டு. ஓகே பார் பிளாட் கொடுக்குறீங்க. டைட்டில் வந்து டெத் அண்ட் சர்வே விட கிரிட் வந்து 2 சரிங்களா. ஸோ 2 யூனிக் கவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 0 கிளாஸில் வந்து அதிகமாக இருக்குது, 1 கிளாஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சர்வே ஆனவங்க ஒரு 550 பேர், ஒரு சர்வே ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 350 பேர். இந்த ஒரு டீட்டெயிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா நிறைய பேர் வந்து சர்வே ஆகலை. ஸோ இப்போ இந்த ரேஷியோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 50% மேலே இருக்கவங்க வந்து சர்வே ஆகலை. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் டேட்டாவே வந்து ஒரு மாதிரி லைட்டாக இம்பேலன்ஸாக தான் இருக்குது சரிங்களா. சர்வே ஆனவங்க கம்மி, சர்வே ஆகாதவங்க வந்து அதிகம். ஸோ இந்த டேட்டா இம்பேலன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கில் நம்ம பார்த்துக்கலாம் ஃபியூச்சரில் சரிங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். டேட்டா கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்பேலன்ஸாக இருக்க டேட்டா செட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா என்ன ஆகும். ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சர்வே ஆகலை, கொஞ்சம் பேர் தான் சர்வே ஆகிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி டேட்டா செட்டை வச்சு நம்ம ஒரு டேட்டா மாடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா அந்த மாடல் என்ன பண்ணிக்கணும்னா ஏற்கனவே வந்து அது வந்து சர்வே ஆகாதவங்க டேட்டாவை தான் அதிகமாக பார்த்துருக்கோம். அதனால புதுசாக வர சாம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்வே ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து அசியூம் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இந்த மாதிரி மாடல் வந்து டேட்டாவால் வந்து என்ன ஆயிரும்னா ஃபூல் ஆயிரும் சரிங்களா. அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், டேட்டா செட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது. ஓகே. ஸோ ஃப்ரம் திஸ் வி இன்ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் டிட் நாட் சர்வே த ஆக்சிடென்ட். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனே அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட ஜெண்டர் வந்து எவ்வளோ இருக்குது, மொத்த கேபினில் வந்து எவ்வளோ ஜெண்டர் இருக்கு அதையும் பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ஜஸ்ட் கவுண்ட் பிளாட் தான். அதில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஜெண்டர் வந்து அதிகமாக இருக்காங்க கவுண்ட், ஃபீமேல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஹாஃப். ஓகே. ஸோ 570 பீப்புள் இருந்திருக்கலாம் மேலு, அப்புறம் இவங்க வந்து ஒரு 300 இருந்திருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் அப்படியே பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பிளாட்டிங் இல்லாமல் ஜஸ்ட் கூட நீங்கள் அப்படியே கூட பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இதை நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா அந்த கவுண்ட் வரும். மேல் வந்து 577, ஃபீமேல் வந்து 314. நேம் வந்து அந்த செக்ஸ். ஓகே. ஸோ அந்த காலமோட நேம், டேட்டா டைப் வந்து இன்டிஜர் 14. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட இது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலில் தான் இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வேர் மேல். ஜென்ரலாகவே மேல் தான் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா வேலை விஷயமாவோ அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது சும்மா ஊர் சுற்றணுன்னே மேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில் தான் இதில் கிடச்சிருக்கு சரிங்களா. அப்புறம் வந்து பேசஞ்சர் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஸோ அதை வந்து பார்க்கலாம். எத்தனை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் எவ்வளோ பேர் ட்ராவலு, செகண்ட் கிளாஸில் எவ்வளோ பேர் ட்ராவலு சரிங்களா. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அகைன் இதுதான். ஸோ ஜஸ்ட் கொடுத்து நீங்கள் பிளாட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாட்டிங் வந்துடும். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா தேர்ட் கிளாஸில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும் செகண்ட் கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் செகண்ட் கிளாஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ட்ரெயின்லேயே எடுத்துக்கோங்க, தேர்ட் கிளாஸ் இது ஜென்ரல் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸும் செகண்ட் கிளாஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஷிப்லேயும் அதே தான் கதை. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சரிங்களா. இதில் எவ்வளோ பேர் சர்வே ஆனவங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் வேர் இந்த தேர்ட் கிளாஸு, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸு, அப்புறம் செகண்ட் கிளாஸு இதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து பாருங்களேன். அடுத்து வந்து ஏஜ் வந்து நம்ம இந்த மாதிரி யூனிக்காக நம்ம வந்து ஒவ்வொரு ஏஜையும் வந்து நம்ம இந்த மாதிரி பார் பிளாட் போட முடியாது சரிங்களா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹிஸ்டோகிராம் போட போகிறோம். ஸோ ஹிஸ்டோகிராம் போடும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னா கவுண்ட் தெரியும். ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் வந்து கம்பைன் ஆகி வரும் சரிங்களா. ஸோ ஏஜ் எப்படி பிளாட் பண்ணுறோம்னா ஹிஸ்டோகிராமை பிளாட் பண்ணுறோம்.
ஸோ கிரிட்டு ட்ரூ இந்த இது கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த கிரிட் மாதிரி வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏஜ் வந்து 1லேருந்து ஏஜ் 80 வரைக்கும் உள்ளவங்களாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதில் கவுண்ட் எடுத்துக்கிறோம் சரிங்களா, ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேபி 0 to 8. இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டிஃபால்ட்டாக வந்து அது 10 பின்னு சரிங்களா, 10 பின்னை வச்சு அது வந்து பிரிச்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு பின்னுக்கு வந்து 1 to 8 அல்லது 1 to 9 அல்லது 0 to 9 அதுதான் உங்களோட வேல்யூவாக இருக்கும் சரிங்களா. ஸோ 0 to 80க்குள்ளே இருக்கிறத வந்து அவங்க வந்து 10 பின்னா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பின்லையும் பார்த்தீங்கன்னா 8 நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, ராரா ரமேஷ் சாங்ல 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 8 வயசாக பிரிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 8, செகண்ட் 8, தேர்ட் 8 இது மாதிரி பிரிஞ்சிருக்கு. இதில் வந்து கவுண்ட் என்னங்கிறது தெரியுது உங்களுக்கு. ஸோ ரொம்ப குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிக பேர் இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க, மேபி 1 or 2. ஸோ 62லேருந்து மேபி 72 வரைக்கும் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி யார் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நல்லா பாருங்க, இந்த 10 to 20ல வந்து இந்த 17 to மேபி ஒரு 35 or 33 சரிங்களா. ஸோ அந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்கிறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏஜோட ஹிஸ்டோகிராம். டிஃபால்ட்டாக இதோட நம்பர் ஆஃப் பின்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். டேட்டாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு ஃபீச்சரையும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எத்தனை பேர் சர்வைவ் ஆனாங்க, அதில் வந்து எத்தனை பேர் வந்து சர்வைவ் ஆகலை, அந்த டீட்டெயில் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது, அது பேர் என்னன்னா கிராஸ் டேப். அப்படின்னா கிராஸ் டேப்னா கிராஸ் டேபுலேஷன். ஸோ 2 கிளாஸுக்கும் உள்ள கிராஸ் டேபுலேஷன். ஸோ பி கிளாஸஸில் எத்தனை யூனிக் வேல்யூ இருக்குது, அது ஒவ்வொரு யூனிக் வேல்யூக்கும் உள்ள இந்த சர்வேவ்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் சர்வைவ் ஆகல, செகண்ட் கிளாஸ்ல அதே மாதிரி, தேர்ட் கிளாஸ்லயும் அதே மாதிரி. ஸோ இதை நீங்க கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த டேபிளேஷனே வந்துடும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்களேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் டேபிளேஷன் வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சாரி, ஓகே. ஸோ இதுலேருந்து தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டேபிள் மாதிரி வந்துருச்சா. ஸோ கிளாஸ் 1 to 3 அதில் வந்து சர்வேவ்டு 0, நான் சர்வேவ்டு வந்து 1. ஸோ எத்தனை கவுண்ட்டுங்கிறது ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 0 to 1 பிளாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை கொண்டு வரதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 0 to 1 இருக்க நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஸோ அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு மொத்த கவுண்டோட வந்து நம்ம பண்ணி அதை வந்து டிவிஷன் பண்ணுறோம் சரிங்களா. இன்டிஜர் டிவிஷன் பண்ணோம்னா இது வந்து நார்மலைஸ் ஆயிரும். நார்மலைஸ் ஆனால் அந்த கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 80 136ங்கிறது வந்து உங்களுக்கு 0 to 1 இருக்க கவுண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம பிளாட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மறுபடியும் பார் பிளாட்டாக போட்டுட்டு ஸ்டாக்ட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா இந்த 2 காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ஸ்டாக் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2வது காலமோட வந்துடும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் எவ்வளோ பேர் சர்வே ஆயிருக்காங்க, செகண்ட் கிளாஸில் எவ்வளோ பேர் சர்வே ஆயிருக்காங்க, தேர்ட் கிளாஸில் எவ்வளோ பேர் சர்வே ஆயிருக்காங்க, இது உங்களுக்கு ரேஷியோ கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதிகமாக சர்வைவ் ஆயிருக்காங்க சரிங்களா. அது வந்து பாதிக்கு மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் சர்வைவ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து செகண்ட் கிளாஸில் சர்வே ஆயிருக்காங்க. அந்த தேர்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதில் நிறைய பேர் வந்து சர்வேவே ஆகலை. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த டேட்டாவை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இல்லை, பட் ஜென்ரலாக ஒரு சொசைட்டி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒருத்தவங்களோட சர்வைவல் சான்ஸும் எப்படி இருக்குங்கிறது இதில் தெளிவாக தெரியுது சரிங்களா. தேர்ட் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு சர்வே ஆகணும்னா மேபி அவங்களுக்கு போட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அல்லது அவங்க கரெக்டாக அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க மேபி. ஸோ அதுதான் என்னோட அசம்ஷன் மேபி, அல்லது அவங்களுக்கும் சர்வைவல் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தங்கிறது எனக்கு கரெக்டாக புரியல. ஸோ மேபி என்ன தியரி வேணாலும் சொல்லிக்கலாம், பட் வந்து இதுதான் வந்து உங்களோட இது சரிங்களா. ஸோ கிளாஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, சர்வைவல் ரேட் வந்து எல்லாருக்கும் கம்மி, ஆனால் அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து அது வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. தேர்ட் கிளாஸில் வந்து டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா, அந்த ப்ளூ வந்து பெருசாக இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஸோ தோஸ் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் சான்ஸ் ஆஃப் சர்வைவல். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கவங்களுக்கு சர்வைவல் வந்து அதிகமாக இருக்குது அக்கார்டிங் டு தட் டேட்டா செட் சரிங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் மாடல் ட்ரெயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு கோரிலேஷன் எடுத்துக்கும். ஸோ எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிற ஒரு ஃபீச்சர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சர்வைவல் ஆயிருப்பாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அது ஏற்றி விட்டுரும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்து கெயின் பண்ண விஷயம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெண்டர். ஸோ ஜெண்டரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அதையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஜெண்டரை வந்து நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நம்பராக மாற்றிக்க போகிறோம். சரிங்களா? அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாது. இந்த மேல் ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜெண்டராக நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஜஸ்ட் ஜெண்டர் மேப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு இதுலேருந்து ஃபஸ்ட்டு யூனிக் வேல்யூ எடுத்துக்கிறீங்க. ஸோ யூனிக் வேல்யூ 2 வேல்யூ அதை கொடுத்துட்டு இந்த டிக்ஷனரி ஆஃப் ஜிப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா 0 1 அப்படிங்கிற மாதிரி 2 வேல்யூ மட்டும் வரும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த டிஎஃப் ஆஃப் செக்ஸ் வேல்யூங்கிறதுல ஜெண்டரோட வேல்யூ மட்டும் நீங்கள் இது பண்ண போறீங்க. ஸோ இதை ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்களேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு டேட்டா செட் தான். பட் இதில் வந்து செக்ஸ் வேல் அப்படிங்கிறத ஒன்று புதுசாக நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃபீமேலாக இருந்தால் அது வந்து 0ன்னு வந்திருக்கு, மேலாக இருந்தால் அது வந்து 1ன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ அது ஏன் ஃபீமேலுக்கு 0 மேலுக்கு 1 அப்படின்னு நீங்கள் டவுட் ஆக வேணாம். ஸோ இது எதனால அப்படின்னா, எஃப் எம் அது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆயிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எஃப் தான் வருது, எம் வந்து செகண்ட் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வர வேல்யூ வந்து 0, செகண்ட் வர வேல்யூ வந்து 1. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகி வருது. ஸோ அதனால லேடிஸ்லாம் கோச்சுக்காதீங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புது காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுமானா இதுவும் கிடையாது. இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரீப்ளேஸ் மேல் வித் 1, ஃபீமேல் வித் 0 எப்படி வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கும் மறுபடியும் கிராஸ் டேபுலேஷன், அதாவது ஜெண்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ பேர் சர்வைவ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்த ஃபீமேலில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே சர்வைவ் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 1 கிளாஸ் 1 வந்து சர்வைவ் ஆகிட்டாங்க, கிளாஸ் 0 வந்து சர்வைவ் ஆகலை. சரிங்களா? அப்போ வந்து மேலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் சர்வைவ் ஆகலை இதில். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ஃபீமேலாக இருந்துச்சுன்னா மேபி வந்து அவங்களுக்கு வந்து சர்வைவல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் டைட்டானிக் படம் பாருங்க, அந்த படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளையும் பெண்களையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீதி எல்லாம் ஆம்பளைங்களாம் நிறைய பேர் அதில் வந்து டெத் ஆகிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து இது ஒரு அனாலிசிஸ். சரிங்களா? இந்த ஃபீச்சருக்கு பர்டிகுலர் சர்வைவல் இது வந்து அதிகம். சரிங்களா? ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். ஸோ அந்த ஃபீச்சருக்கு உங்கள் மாடல் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்கிறதே பார்க்கலாம். மேல் ஃபீமேல் வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இருக்கிற யூனிக் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து 1 2 3. அந்த ஒவ்வொரு கிளாஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ், அதில் வந்து மேல் ஃபீமேல் வந்து எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்கிறத இப்படி பார்க்கலாம். ஃபார் ஐ இன் பேசஞ்சர் கிளாஸஸ். ஸோ எம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேமில் ஜெண்டர் வந்து மேலாகவும் இருக்கணும், ப்ளஸ் கிளாஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் கிளாஸாகவும் இருக்கணும். ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருக்கணும், கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஐட்ரேட்டிவாக நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பில் போட்டு பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டேபிள் கிடச்சுன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வருது. இதை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஜெண்டர்லையும் என்ன ரேட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து மேல் கிளாஸு. மேல் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அவங்க சர்வைவல் ரேட் வந்து கம்மியாக இருந்திருக்கு, டெத் ரேட்டு தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ப்ளூ தான் இங்கே அதிகம். ஸோ இதுவே பாருங்களேன், ஃபீமேல் வந்து மேல் ஃபீமேல், இதில் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் செகண்ட் கிளாஸாக இருந்தாலும் தேர்ட் கிளாஸாக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட சர்வைவல் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அவங்கள மோஸ்ட்லி அவங்களை காப்பாற்றிட்டாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸில் உள்ள ஃபீமேல் மட்டும் சர்வைவல் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ மேபி இது வந்து மேல் ஃபீமேலுங்கிறத விட இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. எந்த கிளாஸில் அவங்க ட்ராவல் பண்ணாங்களோ அதுக்கு தான் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் யூ கேதர். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டவுன்லேருந்து அவங்க வந்து இப்போ ஏறி இருக்காங்கல்ல, குயின்ஸு, சவுத் ஆம்டன், அப்புறம் கால்ஸ்பர்கர்னு சொல்லி. ஸோ அதுலேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டவுன்லேயும் வந்து அவங்க வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இப்போ இதாயிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஒன்று வந்து என்னன்னா இந்த இடத்துல இருக்க மாதிரி இந்த சிங்கிற இது இடத்துலேருந்து வந்தவங்க, செகண்ட் வந்து கியூ, எஸ் வந்து இது. ஸோ எத்தனை பேர் வந்து போர்டு ஆயிருக்காங்கிறது இதில் ஏதாவது, எத்தனை பேர் சர்வைவ் ஆயிருக்காங்கிறது அடுத்த பிளாட்ல பார்க்கலாம். ஸோ இத்தனை பேர் வந்து போர்டு ஆயிருக்காங்க. இப்போ நிறைய பேர் போர்டான இடம் என்னன்னா சவுத் ஆம்டன். சரிங்களா? ஸோ அந்த சிட்டி தான். ரொம்ப கம்மியான பேர் போர்டு ஆனது வந்து இந்த குயின்ஸ்லேண்ட். ஓகே, ஸோ இதுவும் ஒரு பிளாட்டிங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ
எங்கே போர்டு ஆனாங்கிறது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து நாட்ட நம்பராக இருக்குது சரிங்களா. ஸோ அது ஒரு டீட்டெயில். ஸோ எங்கே போர்டு ஆனாங்கன்னே தெரியல. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்து இஸ் நல்லுன்னு கொடுத்தீங்கன்னா நல் வேல்யூ இருக்கிற உங்களோட டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்பேக்டு அப்படிங்கிறது வந்து எம்பேக்டு வேல்யூன்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சரில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதில் போட்டுட்டு அதை மறுபடியும் நம்ம அந்த காலம் விஷுவல் பண்ணிடுவோம். ஸோ புது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பேக்ட் வந்து அதே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிஸ் ஆன வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜஸ்ட் பிளாட் மட்டும் பண்ண போகிறாங்க சரிங்களா. ஸோ பிளாட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா அதிகமான பேர் வந்து கடைசி கிளாஸ் சி கிளாஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க, தேர்டு கிளாஸ்லேருந்து வந்திருக்காங்க இந்த சவுத் ஆம்டன் அப்படிங்கிற இந்த சிட்டிலேருந்து சரிங்களா. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது சரிங்களா. இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பிளாட்டிங்கில் தான் வருது. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஸ் ஆன வேல்யூலாம் ஃபில் பண்ண போகிறோம். மிஸ் ஆன வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 வேல்யூ வந்து மிஸ் ஆயிருக்கு. இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னா மோடு வச்சு ஃபில் பண்ண போகிறோம். எது வந்து அதிகமாக வந்து ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ வச்சு ஃபில் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் அதிகமாக வந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வேல்யூ தான். ஸோ இந்த சி அப்படிங்கிற இந்த எஸ் அப்படிங்கிற இந்த சிட்டிலேருந்து தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபில் என்ஏ நாட் அ நம்பர் வித் 3 சரிங்களா. இப்போ ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபில் ஆன டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டாவில் நம்ம வந்து இந்த கிராஸ் டேபுலேஷன் போகிறோம். ஸோ கிராஸ் டேபுலேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மிஸ் ஆன வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணிடுறோம். எதை வச்சு ஃபில் பண்ணுறோம்னா எந்த வேல்யூ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மீடியன்லாம் எடுக்க முடியாது, மோடு தான் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறோம்னா இப்படி ஃபில் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபில் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சர்வே ஆனவங்க சர்வே ஆகாதவங்க அவங்களோட ரேஷியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து சர்வே ஆனவங்க என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் போர்ட் ஆனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்வே ஆகிட்டாங்க. கடைசி ஸ்டேஷனில் போர்ட் ஆனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த எஸ்ன்னு சொல்லி, அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்வே ஆகலை. ஸோ மேபி அவங்க எந்த இடத்துலேருந்து ஏறினாங்கிறதும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும். ஸோ சில நேரம் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு அந்த பர்டிகுலர் ஷிப்பில் உள்ள க்ரூ மெம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீச்சராக இருந்திருக்கலாம் சரிங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் போர்ட்லேருந்து ஏறினவங்களுக்கு வந்து சர்வைவல் ரேட் வந்து ஜாஸ்தின்னு தெரியுது. இதை டேரெக்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில் ஆன வேல்யூலாம் மிஸ்ஸிங் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடுவோம் சரிங்களா. எதை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ மெஜாரிட்டி பீப்புள் வந்து எஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க, அதனால மிஸ் ஆன வேல்யூவும் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து ஏஜை வச்சு சில இது பண்ணலாம். ஏஜை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஏஜில் வந்து யாராவது மிஸ் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இது கொடுத்துட்டு இஸ் நல்லுன்னு கொடுத்து ஹெட் 10 கொடுத்தீங்கன்னா எந்தெந்த டேட்டாக்கெல்லாம் வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி வந்துருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஏஜ் மிஸ் ஆன ஏஜ் வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த மிஸ் ஆனதெல்லாம் நம்ம தூக்கியும் போட முடியாது சரிங்களா. ஸோ அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா மொத்தமாக இருக்கிறதோட ஏஜோட ஆவரேஜ் எடுத்துக்கலாம் சரிங்களா. எடுத்து நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதை வந்து வெறுமனே அந்த மொத்தமாக இருக்கிற ஏஜோட ஆவரேஜ் மட்டும் எடுத்து ஃபில் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எந்த கிளாஸில் இருக்காங்க, அப்புறம் எந்த ஜெண்டரில் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் எடுத்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜென்ரலாக மொத்த டேட்டா செட்டுக்கும் உள்ள ஆவரேஜ் எடுத்து ஃபில் பண்ணாமல் இப்போ ஃபில் ஆன மிஸ் ஆன இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் மேலோட ஆவரேஜ் என்ன, செகண்ட் கிளாஸில் மேலோட ஆவரேஜ் என்ன, தேர்ட் கிளாஸில் மேலோட ஆவரேஜ் என்ன, அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபீமேலோட ஆவரேஜ் என்ன, செகண்ட் கிளாஸில் ஃபீமேலோட ஆவரேஜ் என்ன, தேர்ட் கிளாஸில் ஃபீமேலோட ஆவரேஜ் என்ன, அந்த பர்டிகுலர் கிளாஸ்லேயும் அந்த பர்டிகுலர் ஜெண்டர்லேயும் யார் ட்ராவல் பண்ணாங்களோ அவங்களோட ஆவரேஜ் எடுத்து அந்த பர்டிகுலர் வேல்யூவை நம்ம மிஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ மேபி அதை வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறினாங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இட்ஸ் அப் டு அஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜெண்டர் வேல்யூவையும் பி கிளாஸையும் நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா குரூப் பண்ண போகிறோம். குரூப் பண்ணிவிட்டு அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீடியன் எடுக்க போகிறோம் சரிங்களா. மீன் இல்லை மீடியன். ஸோ மீடியன் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஏஜ் வந்து ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வருது, எல்லாத்தையும் வந்து நம்ம டேட்டாவெல்லாம் குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணிவிட்டு இந்த அப்ளை கொடுத்து லேம்டா கொடுத்தீங்கன்னா ஐட்ரேட்டிவாக அது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும். சரிங்களா, எக்ஸ் டாட் ஃபில்னா எக்ஸ் டாட் மீடியன். சரிங்களா, குரூப் பண்ண வேல்யூஸில் அந்த பர்டிகுலர் டேட்டாவோட மீடியன் எடுத்து நம்ம வந்து மிஸ் ஆன வேல்யூலாம் இது பண்ணுறோம். ஸோ ஃபில் நான் கொடுத்தீங்கன்னா நாட்ட நம்பர் எல்லாமே ஃபில் ஆயிடும். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த காம்பினேஷன்ஸ். சரிங்களா, ஏஜ் கம்ப்ளீட்டுங்கிறது. ஸோ இப்போ இந்த ஏஜ் கம்ப்ளீட்டுங்கிறது பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே, ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிட்டு அந்தந்த பர்டிகுலர் ஏஜில் இருக்கவங்க சர்வே ஆனவங்க யார், அந்தந்த பர்டிகுலர் ஏஜில் இருக்கவங்க சர்வே ஆகாதவங்க யார். சரிங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல எல்லாமே போயிடுச்சு. சரிங்களா, புதுசாக ஒன்று ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நல் வந்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி. இங்கே ரன் பண்ணி பார்ப்போமே. இதை காப்பி பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல் இருக்கான்னு சொல்லி வந்துடும். எதுவுமே இல்லை, எம்டி செட். ஏன் எதுவுமே இல்லைன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ மிஸ்ஸிங் வேல்யூ இம்புடேஷனில் போன வேல்யூ வந்து நம்ம எதை வச்சு பண்ணோம்னா மோடு வச்சு பண்ணோம். இந்த வேல்யூ எதை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீடியன் வச்சு பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதுவும் அந்த சாம்பிளோட பர்டிகுலர் ஜெண்டரு, அந்த ட்ராவல் பண்ண அந்த கிளாஸ் ரெண்டையும் வச்சு பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஓகே. ஸோ இப்போ வந்து பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எவ்வளோ பேர் வந்து சர்வைவ் ஆகியிருக்காங்க, பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க வந்து யார் பேர் சர்வைவ் ஆகலை, அதை மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த பிளாட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கிடைக்குது. ஸோ இந்த பிளாட்டை நம்ம வந்து சர்வைவல் இல்லாத மாதிரி பார்த்து நம்ம இது பண்ணோம். இப்போ வந்து கிளாஸை வச்சு பண்ணுறோம். சரிங்களா, ஸோ கிளாஸை வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சர்வைவ் ஆனவங்களோட ஹிஸ்டோகிராம், சர்வைவ் ஆகாதவங்களோட ஹிஸ்டோகிராம். ஓகே, ஸோ இதை எப்படி தனியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, சர்வைவ் ஆனவங்களை மட்டும் ஒரு தனியாக ஒரு குரூப் எடுத்திருக்காங்க, சர்வைவ் ஆகாதவங்களை மட்டும் தனியாக ஒரு குரூப் எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதை எடுத்துட்டு ரெண்டுக்கும் வந்து ஹிஸ்டோகிராம் போடுறாங்க சேர்த்து ஒரே இதில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலர் வந்து அதுவே வந்துடும். சரிங்களா, ஓகே. ஸோ இப்படி செலக்ட் பண்ணும்போது அந்தந்த பர்டிகுலர் இண்டெக்ஸஸ் வேர் டேட்டா இஸ் சர்வைவ்டு. ஓகே, அந்தந்த பர்டிகுலர் இண்டெக்ஸஸ் வேர் டேட்டா இஸ் நாட் சர்வைவ்டு. நீங்கள் சூஸ் பண்ணுற காலம் வந்து ஏஜ் கம்ப்ளீட். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து ரெண்டையும் தனியாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸாக பிரிச்சுட்டு அதோட ஹிஸ்டோகிராமாக போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சர்வைவ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராமில் இருக்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் அவங்க வந்து இருக்கிறாங்களோ அவங்க வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதில் நிறைய பேர் சர்வேவும் ஆகியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஹிஸ்டோகிராமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டென்சிட்டி பிளாட் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டா வந்து எந்த மாதிரி டென்சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து டென்சிட்டி பிளாட் கிடைக்குது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து எந்த இடத்துல இருந்திருக்காங்க, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து மைனாரிட்டி கம்மியான ஆளுங்க வந்து எதில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஸோ தேர்ட் கிளாஸில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்காங்க அதிகமான பேர். ஸோ தேர்ட் கிளாஸில் இந்த ஏஜ் குரூப்லேயும் அதிகமாக இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து டென்சிட்டி பிளாட்டு. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளாட் இருக்குங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது வந்து ஃபேமிலி சைஸு. ஃபேமிலி சைஸுங்கிறது எப்படின்னா நம்ம ஒரு நியூ ஃபீச்சர் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸு சில்ட்ரன்ஸ் மட்டும் இருந்துச்சு பார்த்தீங்களா, சிப்ளிங்ஸு, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது சில்ட்ரன் அல்லது சிப்ளிங்ஸ் சொல்கிறது ஸ்பௌஸு, இந்த மாதிரி ரெண்டு காலம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பார்ச் அண்டு சிபிள். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே ஃபீச்சராக கம்பைன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தனித்தனியாக எடுத்துக்காம ஃபேமிலி சைஸுங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு அதையும் ஹிஸ்டோகிராமில் போட்டு பின் ஈக்குவல் டு 10ன்னு பார்த்துக்கிறோம். சரிங்களா, போடும்போது உங்களுக்கு வந்து ஃபேமிலி சைஸ் வந்து பெரிய ஃபேமிலிலாம் எது, சின்ன ஃபேமிலிலாம் எது, எத்தனை பேர் வந்திருக்காங்கிறது உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி சைஸ் வந்து 0 to 1 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி சைஸ் 1 to 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃபேமிலி சைஸ் 10 கூட இருக்காங்க. சரிங்களா, 9 வந்து யாருமே இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்காம புது ஃபீச்சர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஆப்ரேஷன்.
ஓகே, ஃபேமிலி சைஸை பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் சர்வைவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பாருங்களேன், அப்போ டைட்டானிக்கில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஃபேமிலி வந்து தனித்தனியாக போயிட்டு அவங்க கப்பலில் போல, அவங்க அந்த படகுல வந்து சர்வே ஆகும்போது பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலியும் ஒரு படகுல அந்த சர்வைவல் போட்டில் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி சைஸ் 9 இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மொத்தமாக சர்வைவ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சர்வைவ் ஆகிட்டாங்க. அந்த ஃபேமிலி சைஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகலை. சரிங்களா? ஸோ மேபி சிங்கிளாக வந்தவங்க, ஃபேமிலி சைஸே இல்லாமல் சிங்கிளாக வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வைவ் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு ஃபீச்சர். ஸோ அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பெரிய ஃபேமிலி இருக்குது, நிறைய பேர் சிப்ளிங்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்க முடியாது, 2 பேர் தான் இருக்க முடியும், இதுதான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த கவுண்ட் ஃபேமிலி சைஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சர்வைவல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு அனாலிசிஸ், இதுவும் வந்து ஒரு ஃபீச்சர் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரீ ப்ராசஸ் பண்ண இந்த விஷுவலைஸ் பண்ண டேட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமான டேட்டா மட்டும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாடல் வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபேமிலி சைஸுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மீறி தேவையில்லாத சில வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட போகிறோம். சரிங்களா? எதெல்லாம் தூக்கி போட போகிறோம்னா, நேம் நமக்கு தேவையில்லை, ஜெண்டர் தேவையில்லை, ஜெண்டருக்கு பதிலாக ஜெண்டர் வேல்யூன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் 0, 1. ஸோ இந்த இடத்துல இருக்குது. டிக்கெட் நம்பர் தேவையில்லை, கேபினும் தேவையில்லை, எந்த ஸ்டேஷனில் ஏறினாங்கிறதும் நமக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா? இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி நம்மளே ரிமூவ் பண்ணிடுவோம். சிப்ளிங்ஸு, அந்த பேரண்ட்ஸ், இதையும் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு பதிலாக வந்து ஃபேமிலி சைஸுங்கிற ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிட்டோம். பேசஞ்சர் ஐடியும் நமக்கு தேவையில்லை. ஏஜ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏஜ் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இல்லாமல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் எம்பேக்டு வேல்யூ, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபைனலாக டேட்டா மட்டும் வச்சுருக்கோம். ஓகேயா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ண டேட்டா. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பண்ண எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ தனித்தனியாக பண்ண எல்லா வேல்யூவும் ட்ராப் பண்ணுறது, அப்புறம் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இம்புடேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் செட் அன்னோன் சாம்பிளுக்கு நீங்கள் வந்து எடுத்து பண்ணும்போது அதை நீங்கள் இது பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பண்ண எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் ஃபங்க்ஷனில் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ பண்ண வேண்டியது வந்து ஜஸ்ட் மெஷின் லேர்னிங் மாடல்ஸை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய மாடல் இருக்குது. சரிங்களா? காஷியன் நெய் பேஸ், டெசிஷன் ட்ரீ, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அல்காரிதம்ஸ் பற்றி இண்டிவிஜுவலாக வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் எல்லா மாடலையும் ரன் பண்ணிவிட்டு எந்த மாடலுக்கு வந்து உங்களுக்கு பெட்டர் அக்யூரசி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ட்ரைனிங் டேட்டாங்கிறது உங்களோட டேட்டா ஃப்ரேம், நீங்கள் ப்ராசஸ் பண்ண டேட்டாவோட ஃப்ரேமு. ஸோ அதை ரன் பண்ணிக்கிறீங்க. நெய் பேஸ் வந்து எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, CLF = நெய் பேஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ ட்ரைனிங்கையும் ட்ரைனிங் டேட்டா செட்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்புட் ஃபீச்சர் எக்ஸையும் அவுட்புட் ஃபீச்சர் ஒய்யையும் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஸோ ட்ரைனிங் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சரை தவிர மீதி எல்லாமே, ஃபஸ்ட்டு ஃபீச்சருங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, சர்வைவ்டு அல்லது நாட் சர்வைவ்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் தவிர மீதி எல்லாமே ட்ரைனிங் ஃபீச்சர்ஸு. இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் உங்களோட டார்கெட், ட்ரைனிங்கோட டார்கெட். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கேகல் காம்படிஷனில் டெஸ்டிங்க்குன்னு உங்களுக்கு தனியாக ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் test.csvல நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெப்பாசிட்டரியில் அவங்க அந்த ஃபைல்ஸை பற்றி எதுவுமே கொடுக்கல, அதனால இதை மட்டும் தனியாக விட்டாச்சு. ஓகே, ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு எரர் தான் வரும். இந்த ஃபைல் நம்மள்ட்ட இல்லை. இந்த ஃபைல் வேணும்னா நீங்கள் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த காம்படிஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டெஸ்டிங் செட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் த காம்படிஷன்ஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ட்ரைனிங் டேட்டாவையும் டெஸ்டிங் டேட்டாவையும் நம்ம வந்து உள்ளே கொடுத்துட்டு அதை வந்து ட்ரெயின் எக்ஸு, டெஸ்ட் எக்ஸு, ட்ரெயின் ஒய், டெஸ்ட் ஒய் ரெண்டாக பிரிக்கிறீங்க. 20% வந்து உங்களுக்கு டேட்டா வந்து சாம்பிள்ஸ் எதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா டெஸ்டிங் எடுத்துக்கிறீங்க, மீதி 80% வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ 891 சாம்பிள்ஸில் வந்து 712 வந்து ட்ரைனிங் போகுது, 179 வந்து டெஸ்டிங்க்கு போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களோட மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அந்த காம்படிஷனில் நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ண வேண்டிய டேட்டா வந்து இந்த test.csv, அதில் வெறும் ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் லேபிள் ப்ரிடிக்ட் பண்ணி அதில் சப்மிட் பண்ணணும். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா எல்லாமே ப்ரீ ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். CLF.fit கொடுத்தீங்கன்னா மாடல் வந்து ட்ரெயின் ஆயிரும்.
clf.predict சரிங்களா. இந்த டெஸ்ட் எக்ஸுங்கிறது ஜஸ்ட் நீங்கள் இந்த உங்களோட டேட்டா செட்டில் உள்ள ஆல்ரெடி நோன் லேபிள்ஸ் இருக்கிற இந்த செட்டு சரிங்களா. பட் காம்படிஷனில் உங்களுக்கு வந்து லேபிள் தெரியாது இதுக்கு சரிங்களா. அந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு அக்யூரசி ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது ஜஸ்ட் உங்களோட நெய் பைஸோட அக்யூரசி 82%. ப்ரிடிக்டான வேல்யூ டெஸ்ட் ஒய் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. எப்படி பார்க்குறதுனா ஜஸ்ட் டெஸ்ட் ஒய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிடிக்டான அந்த 179 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எத்தனை கரெக்டு எத்தனை தப்புங்கிறத நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த ப்ரிடிக்டான வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிஎஸ்வி ஃபைலில் சப்மிஷனுங்கிற மாதிரி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க வந்து பேசஞ்சர் ஐடி மட்டும் கொடுத்துருவாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த நம்ம மாடல் தர அவுட்புட் எடுத்து அதில் வந்து ரைட் பண்ணி அதை வந்து சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. இந்த லைன் உங்களுக்கு எரர் வரும். ஸோ இப்போ வந்து நெய் பேஸ் வச்சு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 82% அக்யூரசி வரும். இது இல்லாமல் நீங்கள் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் போட்டு நீங்கள் வந்து அதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில அக்யூரசி வரும். ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிறது டெசிஷன் ட்ரீயோட அட்வான்ஸ்டு வெர்ஷன், அதை பற்றி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே நியரஸ்ட் நெய்பர் கிளாசிஃபையர், இதை பற்றி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ கே மீன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவலாக தப்பு, கே நியரஸ்ட் நெய்பர். ஓகே, அப்புறம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், இதை பற்றியும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்த்தீங்கன்னா அக்யூரசி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன், எஸ்விஎம்னு சொல்லுவாங்க, எஸ்விஎம் சப்போர்ட் வெக்டார் மெஷின், அதோட அக்யூரசி இங்கே இருக்குது. அப்புறம் இது டெசிஷன் ட்ரீ, நார்மலாக நம்ம ஆல்ரெடி பார்த்த டெசிஷன் ட்ரீ, அதோட அக்யூரசி இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து எஸ்ஜிடிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டிசன்ட் கிளாசிஃபையர், அதோட அக்யூரசி சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் உங்களோட மாடல் நீங்கள் ரன் பண்ணுறது தான். பட் வந்து டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதில் சில ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் எவ்வளோ வந்து சர்வைவல் ரேட் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேனுவலாக பார்த்தீங்க, அதை வந்து பிளாட் பண்ணி பார்த்தீங்க. அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து ஜெண்டர், கிளாஸு, அப்புறம் வந்து அவங்க எந்த ஸ்டேஷனில் வந்து எம்பாக் ஆனாங்க, அவங்களோட ஏஜோட டென்சிட்டி. இதில் மிஸ் ஆன வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியன் வச்சு சிலது ஃபில் பண்ணீங்க, அப்புறம் மோடு வச்சு சிலது ஃபில் பண்ணீங்க. ஓகே, அப்புறம் வந்து ஒரு மாடல் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி மாடல் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டேட்டாலாம் உள்ளே இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனோட ஒரு சின்ன லேபு. ஓகே, ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பயங்கர லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ இந்த டேப்லாம் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சந்தித்ததில் மகிழ்ச்சி, நன்றி, பாய் பாய், டாட்டா.